ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எஸ்எஸ் மியூசிக்கில் உமன் அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு பரவாயில்ல. அதான் நாங்கள் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். வழி தெரியாமல் தெரிஞ்சிட்ருக்கோம் மேப் பார்த்துட்டு. 2000 years later. ஆன் த வேல போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ண. இப்போ தான் வந்தோம் இந்த ஸ்டுடியோவுக்கு. உள்ள என்ட்ரானோ இவ்வளோ நேரம் தேடி கண்டுபிடிச்சி வந்தோம். என்னடா ஒண்ணுமே தெரியல. அப்படி உள்ள என்னதான் இருக்க முடியும் சார்? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க அப்படின்ற மாதிரி. எங்க ஸ்டுடியோ ஃபங்க்ஷன் நடத்துறாங்கன்னே தெரியல. நாங்கள் உள்ளே போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு சொல்கிறோம். பாய். அது டார்ச் இப்படி ஸ்ட்ரைட் அடிக்கணும். எனக்கு தெரியுது. அந்த பக்கம் அந்த பிளாக் ஷர்ட் கிளியராகவே இல்லை. அந்த அக்காவா அண்ணா வர பைக்கில் வெள்ளக்காடி வெள்ளக்காடி. நம்பிக்கை நட்சத்திரமாய் பிரகாசிக்கும் மேகானங்களில் ஷைனிங் ஸ்டார் என்ற விருதுகள் உலகில் பெருமிதம் கொள்கிறது. எஸ்எஸ் மியூசிக். பக்கத்தில் முத்துக்குமரன் உட்காரக்கிட்டா. பிக் ஃபேன். ஐயோ gift கொடுக்கலாம்டா, வாங்கிட்டாங்கடா. You sing.
என்ன அவர்டா ஹாய்க்கா பிக் ஃபேன் ஹாய்ண்ணா சுனிதா ஹாய் அழகா இருக்கீங்களா. தென் இதில் வந்து ராம்விஜானு மீட் பண்ணியிருப்பேன். அவங்க மீட் பண்ணி ரொம்ப ஹம்பிளாக பதில் சொன்னாங்க. நான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன். அதில் அவங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் கவிதை எழுதி சொல்லியிருப்பேன். அவங்க வந்து கழிச்சு அவங்க எப்படி ரிப்ளை பண்ணாங்க நீங்கள் அதிலே போய் பாருங்கள். க்யூட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எல்லாத்துக்குமே பொறுமையாக. நான் சொல்கிற கவிதை கடைசி வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணாங்க. அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் நல்லா எழுதுங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் நல்லா செம்மையாக பேசினாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 1 வீக் ஆகுது இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எங்களால் இவ்வளோ தான் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கே வீடியோ அலோவ் பண்ணவே இல்லை எடுக்கிறதுக்கு. நீங்கள் எஸ்எஸ் மியூசிக்கில் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணுன்னு சொன்னாங்க. சரி, அதனால் நாங்கள் வந்து அதோட வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே ஒரு வீடியோஸ்லாம் எஸ்எஸ் மியூசிக்கில் அஃபீஷியலாக அப்லோட் பண்ணுவாங்க. அதில் நான் கேட்ட கேள்வி சாரா நாராயணை கேட்டேன். அதில் அந்த வீடியோ வருதா இல்லை அதையும் எடிட் பண்ணி தூக்கிடுவாங்களான்னு தெரில. அந்த சேனலில் போய் பாருங்கள். சப்போஸ் அந்த வீடியோ வந்ததுன்னா நம்ம சேனல்லையும் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஹாய் காய்ஸ், இப்போ தான் வந்தோம். மணி வந்து 10:30 ஆகுது. 10:30 மணிக்கு தான் வந்திருக்கோம். இது இப்போ அவனுங்க 2 பேர் பஸ்ஸில் போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் அண்ணனுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய இந்த மாதிரி ஷோஸில் எதாவது கண்டக்ட் பண்ணுறதா தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நான் போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய சர்ப்ரைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக என்னோடய பெரிய ட்ரீம் ராம்விஜானுவை பார்க்குறது. ராம்விஜானுவே பார்த்துட்டு அவங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் எழுதின கவிதையை சொன்னேன். செம்மையாக இருந்தது அப்படின்னாங்க. அது ரொம்ப ராமண்ணாலாம் செம்மையாக, ராமண்ணா 2 பேருமே நல்லா பொறுமையாக பேசினாங்க. யாரும் ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு தெரியாமல் பொறுமையாகவே பேசினாங்க, நல்லா பேசினாங்க. கடைசியாக அவங்களோட கூட எடுத்த ஃபோட்டோ லாஸ்ட்டில் வரும், பார்த்துருப்போம். பாய். பட 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 படவன எந்த